ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபி குக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோபி ரைஸ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோபி ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வைக்கணும். ஸோ இப்படி பண்ணுறதால என்ன ஆகும்னா காலிஃப்ளவரில் பூச்சி புழுவெல்லாம் இருந்தால் இறந்துடும். அதே மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் அந்த வாட்டர்லேயே விட்டிங்கன்னா, சுடு தண்ணியிலே விட்டிங்கன்னா அதுலேயே ஒரு 1% அளவுக்கு காலிஃப்ளவர் வெந்து வந்துடும். சுடு தண்ணியில் போட்ட காலிஃப்ளவரை ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம். நம்ம எதுவும் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ கோபி ரைஸ்க்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைப்படுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கோஸ், கேரட், பீன்ஸ், அப்புறம் ஒரு மாதிரி வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நாங்கள் சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போது நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி மஞ்சத்தூளில் சேர்த்து வச்சுருந்த காலிஃப்ளவரை தனியாக எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அண்ட் 65 மசாலா, பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதே சால்ட்டு சேர்த்துருந்தோம். ஸோ அதனால் இப்போ பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்தா போதும். செஞ்சு எடுத்துக்கலாம், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த காலிஃப்ளவர்ஸை 65 மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துகிட்டு இதை தனியாக ஓரமாக வச்சிடலாம். காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறதுக்கப்புறம் அது வதங்கிறதுக்காக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் நம்ம கோஸ், கேரட், பீன்ஸ் அண்ட் பச்சை மிளகா இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கணும். கோஸ்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். உங்களுக்கு இதில் குடமிளகாய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் மிளகாய் சேர்த்துக்கல, அதுக்கு பதில் நார்மல் சில்லி சேர்த்துருக்கோம். உங்கள் வீட்டில் குடமிளகாய் இருந்தால் நீங்கள் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ ஆட் பண்ணலை, மறந்துட்டோம். ரைஸ் போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ரைஸை கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருந்த சாதம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் சேர்த்துருக்கோம். சாஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மாஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம சாதத்தை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாஸ் எல்லாம் சாதத்து கூட மிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ், மசாலா, சாஸ் எல்லாமே சாதத்து கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி 1 டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ ரைஸ் நல்லா மசாலாஸ் அண்ட் சோயா சாஸ் கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாஸ்லாம் ரைஸ் அண்ட் காலிஃப்ளவர் கூட மிக்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம
ஸ்பைசஸ்க்காக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. லாஸ்ட்டாக இறக்கும்போது லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கோபி ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த கோபி ரைஸை வந்து நீங்கள் வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரோட் சைடில் இருக்க ஷாப்பில் கிடைக்கிற கோபி ரைஸ் மாதிரியே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நம்ம வந்து வீட்டிலே செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு குக்கிங் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.